நமக்கு எந்த ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தின் மீதும் வன்மம் இருக்கக்கூடாது. பாவம் எல்லா நிருபர்களுமே கஷ்டப்பட்டு இந்த வெயில்ல அந்த ஒரு பேக்கை நீங்க தூக்கி பாருங்க, கிட்டத்தட்ட 6.5 கிலோ வரும். அதை போட்டுட்டு ஒரு 2 வீலர் எடுத்துட்டு அவங்க போனோம். இன்னைக்கு காலையிலேயே எடிட்டர்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஓகே இங்க பாருங்க, நேற்று அமித்ஷாஜி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னா 8 மணிக்கு நேரம் அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் வீட்டுக்கு போய் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. அதை அப்படியே வாங்கிட்டு அதை அப்படியே இங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா 8:30 மணிக்கு அண்ணாமலை வரும்போது அவரு மாட்டுவார். உங்களுக்கு ஜெயக்குமார் அண்ணன் என்ன நீங்க பதில் சொல்லணும். அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் அப்படி சொன்னாங்க, உங்க பதில் என்ன நாம ஒன்று சொல்லிடுவோம். இந்த 2 செய்தி வாங்கிட்டு நேரா டிடிவி அண்ணன் 12 மணிக்கு அமமுக ஆஃபீஸ் இருந்து வெளியே வருவார். தம்பி நேரம் அவரை போய் பிடிங்க. அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் இது சொன்னாரு, அண்ணாமலை அண்ணன் இது சொன்னாரு, நயினார் அண்ணன் இது சொன்னாரு, தமிழிசை சொன்னாரு, நீங்க என்ன சொல்றீங்க? அவர் காலையிலிருந்து டிவி பார்த்தாரா, அவர் எந்த வேலையில் இருந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. அவர் ஒரு கருத்து. ஸோ காலையிலிருந்து இரவு வரை இன்னைக்கு தமிழக செய்தி தொலைக்காட்சியினுடைய நிறுவனர்கள் படாத பாடுபடுறாங்க. இவங்ககிட்ட நியூஸ், இங்க நியூஸ், இங்க நியூஸ். அதை வச்சு நைட்டு டிபேட் வேற, அதை வச்சு 7 மணிக்கு டிபேட் ஆரம்பிச்சு அது 7லேருந்து 8 கொண்டு 8லேருந்து 9 கொண்டு நடுநிலைவாதிகள் கொஞ்சம் பேர் உட்கார வச்சிருக்காங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியறது இல்லை பேசுறாங்க. அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கால கொடுமை நமக்கு. ஏன்னா சாப்பிட்றப்ப தெரியாதனமா டிவி போட்டோம், ஐபிஎல் மேட்ச் நடக்குது, சரி தோனி சரியா விளையாடலப்பா சொல்ற ஐபிஎல் இருந்து மாத்தி ஒரு இதை பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நடுநிலைவாதிகள்னு பேசக்கூடியதை கேட்டால் நமக்கே பயமா இருக்கு. நேற்று ஒரு செய்தி தொலைக்காட்சியில் ஒரு செய்தி பார்த்தேன். அண்ணாமலையும் அமித்ஷா அவர்களும் பயணம் செய்து போறாங்க, குருமூர்த்தி அவர்கள் வரவேற்பதற்காக காத்திருக்கிறாங்க. இது செய்தியா? இல்ல குருமூர்த்தி அவருடைய இல்லத்திற்கு அமித்ஷா அவங்க போறாங்க, அவங்க கூட கட்சி நிர்வாகிகள் போறாங்க, இது செய்தியா? ஸோ எனக்கு எல்லாமே சென்சேஷனல், கிளிக் பைட். உன்னை போட்டிருக்கா டப்புன்னு அதை போய் டப்புன்னு பார்த்தோம். அப்புறம் தான் தெரியும், சைடில் கொஸ்டின் மார்க் ஏதோ போட்டிருக்காங்க, உண்மையாலுமே அப்படி சொல்லலையா? கொஸ்டின் மார்க்கை பார்க்காம கிளிக் பண்ணிட்டோம். இந்த அல்காரிதம் பார்த்தீங்கன்னா நீங்க 40% ஒரு செய்தி யூடியூப்ல பார்த்தா தான் உங்களுக்கு மானிட்டைஸ் ஆகும். ஒரு யூடியூப்ல ஒரு கண்டென்ட் வருது, சகோதரர் அமர் போய் கத்தி சுத்துறாரு, ஏன்னா அவருக்குன்னு ஃபேவரட்டா சில செட் பண்ணி வச்சிருக்காரு, ஆதான் அங்கெல்லாம் இருக்காங்க. அங்கெல்லாம் போய் பேசினதுக்கு அப்புறம் சரி ஏதாவது அமர் சொல்றாரே போய் பாப்போம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 40% பார்த்தா தான் ஆதானு காசு. எல்லாமே அதான், எல்லாம் நல்லவங்க தான், நல்ல வேலை செய்யறாங்க. உதாரணத்துக்காக நான் எடுத்துக்கொண்டேன், சகோதரர் மாதேஷ் தப்பா நினைக்க மாட்டாங்க. அப்ப எல்லோருக்குமே ஒரு பிரச்சனை என்ன பண்ண, நான் கொஞ்சம் ஃப்ரீயா லிபரலா நீ பேச ஆரம்பிக்கிறேன், எனக்கு ஒரு பொறுப்புன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. இனி ஒரு லிபரலா ஃப்ரீயா அண்ணாமலையாக நான் அரசியல் பேச முடியும், செய்ய முடியும். எப்பவுமே ஒரு அரசியல்வாதிக்கு அந்த அந்த அடிச்சு ஆட வேண்டிய அந்த பாக்ஸிங் கலை எப்பவுமே ஒரு அரசியல்வாதிக்கு தேவைப்படுதுங்க. அதனால கொஞ்சம் பேச்சு செயலி நான் மாத்திரணும். நீ பக்குவமாக பேசுறதுக்கு நயினார் அண்ணன் இருக்கிறான். அண்ணே கூட்டணியை பத்தி நீங்க ஒண்ணு சொன்னீங்க, அவங்க ஒண்ணு சொன்னாங்க. அண்ணே நயினார் அண்ணன் பேசுங்க, நமக்கு சிம்பிள் வழிதான். நயினார் அண்ணன் இருக்காங்க, அண்ணன் பேசுங்க, என்னங்க இனி நம்ம பாலை மட்டும் நாம் அடிச்சா போதும். இனி பவுன்சர்ஸ் டஃப் பால்ஸ் எல்லாம் நயினார் அண்ணன் பார்த்துக்குவார். அவர் ஃபிளிக் அடிக்குவார், அவர் டிஃபெண்ட் பண்ணுவார், அவர் பிளே பண்ணா இனி ஒன்லி 6 அடிக்கிறதா நம்ம வேலை. அதனால நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிளிக் பைட் ரொம்ப முக்கியம். அந்த 40% நீங்க பார்த்தா தான் உங்களுக்கு மானிட்டைஸ் ஆகும். அந்த 40% உங்களை பார்க்க வைக்கணும். ஸோ அதற்கு இவர்கள் படக்கூடிய பாடுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மீடியா துறை என்பது ரொம்ப மாறிடுச்சுங்க ஐயா, ரொம்ப மாறிடுச்சு. வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பெரிய தலைவர்களுக்கும் எல்லா கட்சியை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.